கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோருக்கான குறை தீர்க்கும் கூட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் சமையல் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்க அலுவலர் திருமதி கீதா ராணி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தின் போது சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்வதில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இருசக்கர வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கொண்டு செல்லப்படுவதை யாரும் தடுப்பது இல்லை. பாரத பிரதமரின் உன்னதமான திட்டங்களின் ஒன்றான வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து பறிமுதல் செய்திட வேண்டும். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக நிறுவனங்களில் உள்ள டீ கடைகள், ஹோட்டல்களில் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். நுகர்வோருக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 50 முதல் 100 ரூபாய் வரை வசூலிப்பதாக புகார்கள் வருவது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். கிட்டம்பட்டியில் வீடுகள் இருந்த இடத்தில் பாதுகாப்புகள் இன்றி இயங்கும் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி அடங்கிய மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணியிடம் வழங்கினார். அப்போது அனைத்து துறை அலுவலர்களும் உடன் இருந்தனர். அனைத்து புகார் குறித்து உடனே நடவடிக்கை வேண்டும். அதே போல நீங்க ஒரு உத்தரவு போட்டீங்க, சந்தோஷம். அந்த டீ கடையில பாருங்க, நிறைய வந்து இந்த வீட்டு உரையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பரப்புகுட தாசர்களும் பிடிச்சாரு, பிடிச்சிருக்காரு. அதே பிடிக்கிறதே கிடையாது. டீயை சோம் போய் பிடிக்கிறது கிடையாது. இவங்க அதெல்லாம் பார்த்து பிடிச்சாவே இந்த மாசத்துல போன மாசம் எத்தனை சிலிண்டர் பிடிச்சாங்கன்னாக்க ஏதோ ஒரு ஒப்புக 10-15 ரூபா பிடிச்சிருப்பாங்க. தவிர நிறைய சிலிண்டர் வந்து வீட்டு உபயோக சிலிண்டர் நிறைய இருக்கு மேடம். ஆகவே அரசாங்க உத்தரவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு, அந்த உத்தரவை வந்து அதிகாரிகள் மதிக்கிறது இல்லை. மதிச்சாக்கா அவங்க வேலை செய்வாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தின் மீது நான் கூறிய அனைத்து புகார்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திட மரியாதைக்குரிய மாவட்ட வழங்கல் அலுவலர் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ யாராவது வர சொல்லுங்க. ரெண்டாவது டிஎஸ்ஓ எல்லாம் நம்ம ஏதோ மீட்டிங் வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் டிஎஸ்ஓ பத்தி சொல்றாங்க, டிஆர்ஓ சொல்றாங்க இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும். டவுட் இருந்தா எந்த சார் என்ன சார் அவங்க பேசுங்க. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.